ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஜம்கட்ஸ் மூலியமா பிரபலமான ஹரிபாஸ்கர் மற்றும் பிக் பாஸ்ல பிரபலமான லாஸ்லியா இவங்க நடிச்சு வெளியாகி இருக்கக்கூடிய படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். இந்த படத்தை பத்தின ரிவ்யூவை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 90s கிட்ஸ் காதலையும் இப்போ இருக்கக்கூடிய காதலையுமே மையமா வச்சு உருவாகி அது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன். 2019ல காலேஜ் படிக்கும்போது இசையா நடிச்சிருக்கக்கூடிய லாஸ்லியாவை துரத்தி காதலிக்கிறாரு ஹானஸ்ட் ராஜாவா நடிச்சிருக்க ஹரிபாஸ்கர். ஆனா அவரை ஒரு பொருட்டாவே மதிக்காம நிராகரிக்கிறாங்க இசை. விரக்தி அடையக்கூடிய ஹானஸ்ட் ராஜ் மொத்த காலேஜ் முன்னாடியும் நின்று இன்னும் 4 வருஷத்துல இசையை விட அழகான ஒரு பொண்ணை காதலிச்சு வாழ்க்கையில சாதிச்சும் காட்டுவேன் அப்படின்னு சவால் விடுறாரு. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்குமே இசையோட வீட்டுல வேலைக்காரனாவே இருப்பேன்னு சபதமும் எடுக்கிறாரு. அவர் ஜாலியா இந்த சபதத்தை எடுத்திருந்தாலுமே விதியோட விளையாட்டுல அவர் உண்மையிலேயே இசையோட வீட்டுல வேலைக்காரனா செய்யறதுக்கு நேரிடுது. அதுக்கு பிறகு அவங்க 2 பேருக்குமான உறவு என்னானது அப்படின்றதுதான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த கதையில பாய் பெஸ்டீஸ், சிங்கிள் சாபம், WWOட ரெஃபரன்ஸ்னு ஒரு லிஸ்டே போட்டு சோஷியல் மீடியாவில் டேக் தட் 90s கிட்ஸ் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மிக்சியில் அரைச்சி காமெடி, காதல், கருத்துன்னு ஒரு படத்தை கொடுக்க முயன்றிருக்காரு அறிமுகமாகக்கூடிய இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன். ஆனால் காதல் குறித்தும் உறவுகள் குறித்தமான புரிதல்களுமே அதோடைய போதனைகளே இந்த படம் முழுக்க வெளிப்படுது. பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டா விலகிடுங்க அப்படின்றதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு மெசேஜாகவே இருந்துச்சு. ஆனால் அதோடவே சேர்த்து காதல் என்றால் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜும் வருது. இப்படியான முரண்களுமே இந்த படத்துல நிறைஞ்சுதான் இருக்கு. ஜம்கட்ஸ் மூலியமா பிரபலமான ஹரிபாஸ்கர் வெள்ளித்திரையில அறிமுகமாகக்கூடிய முதல் படம் இதுதான். கதையோட தன்மைக்கு ஏற்ப காட்சிகள்ல கலகலப்பு கூடினாலும் கூட முழு படத்தையுமே தன்னோட தோல்ல தாங்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்திருக்கு. அதுல கொஞ்சம் தடுமாறி இருக்காரு. ஆரம்ப காட்சிகள்ல அவரோட நடிப்பு கொஞ்சம் மிகையா இருந்தது, லைட்டா நெருடலா இருந்துச்சு. லாஸ்லியா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு தேவையான அளவான ஒரு நியாயத்தை கரெக்டா சேர்த்து முடிச்சிருக்காங்க. சராசரி காட்சிகள்ல எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொன்னாலும் கூட ஆழமான காட்சிகள்ல மிகவுமே மேலோட்டமான நடிப்பையே கொடுத்திருக்கிறாரு. நண்பரா வரக்கூடிய சாரா சில காட்சிகள்ல சிரிக்க வைக்கிறாரு. கிளிஷேவா எழுதப்பட்டிருந்தாலும் கூட கதாபாத்திரத்துக்கு சரியாவே பொருந்தி போயிருக்காரு பிக் பாஸ் ரயன். இவங்களுக்கு நடுவுல சீனியரா இளவரசு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காரு. குலோத்துங்க வர்மாவுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு முக்கிய பலத்தை சேர்த்திருக்கு. ராமசுப்புவோட படத்தொகுப்பு கதையோட வேகத்தை சீராவே வச்சிருக்கு. குறிப்பா 2வது பாதியில காட்சிகள் இயல்பாவே நகர்றது மாதிரி இருக்கு. ஆனா முதல் பாதியில இன்னுமே கொஞ்சம் கட் ஆப்ஷனை அதிகமா வேலை செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டு வருது. ஓசோ வெங்கட்டோட இசையில பாடல்கள் பெரிய அளவுல தனித்து தெரியாவிட்டாலும் கூட படத்தோட போக்க கெடுக்காம திரைக்கதையோட இணைஞ்சே அது வந்திருக்கிறது சிறப்பான விஷயமா அமைஞ்சிருக்கு. ஆனா பின்னணி இசையில படத்துக்கு தேவையான புதுமை எதுவுமே கொடுக்காதது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. உணர்ச்சிகரமான காட்சிகள்ல ஒரே மியூசிக்கை லூப்ல ஓட விட்டுருக்கிறது கொஞ்சம் அளவுக்கு சலிப்பை கொடுத்துருக்கு. இன்னைக்கான காலகட்டத்தை எடுத்து காட்டக்கூடிய படமா முன்வைக்கப்பட்டாலும் கூட படத்துடைய கருத்துக்கள் எல்லாமே 2 டீகேட்ஸ்க்கு முன்னான மனநிலையை தாண்டாமையே இருக்கிறது இந்த படத்துக்கு முக்கிய பலவீனமா அமைஞ்சிருக்கு. திரைக்கதையில வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஈஸியாவே நம்ம யூகிக்கக்கூடிய ஒன்னா அமைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் போரிங்கா இருக்கு. டபுள் மீனிங் காமெடிஸ், நவீன யுக காதல் பற்றி ஒரு புரிதல் இல்லாத அணுகுமுறைன்னு படத்துடைய நெகட்டிவ்கள் எல்லாமே படத்துல இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ்களையுமே நமக்கு மறக்கடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதுலேயுமே கிளைமேக்ஸில் கேரக்டர்ஸ் மனம் மாறுறதுக்காக வரக்கூடிய ஒரு காட்சிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் அப்பப்போ நம்மளை சிரிக்க வச்சுருந்தாலும் கூட மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நம்ம மனங்களை ஸ்வீப் செய்ய தவறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுபோல் படத்தோடைய திரை விமர்சனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படத்தை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.